ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனிஷா கிச்சன். தனிஷா கிச்சன் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊரில் இன்றைக்கி 9ஆம் நாள் திருவிழாக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி 9ஆம் நாள் என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதனால் அவர் இன்றைக்கி பிச்சை எடுத்து நாளைக்கு கல்யாணம் பண்ணுவார். அதுக்கான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு அலங்காரமேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலங்காரம் தான். அவர் முடியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஆரத்தி காமிக்கிறாங்க. இப்போ கோயில் உள்ளேருந்து வெளியே வருது சாமி. இன்றைக்கி அவர் பார்த்து ரொம்ப கோபமாக இருப்பார். எல்லாருமே அவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கோசம் ஒரு காசு போடுவாங்க. அதை போட்டு நாளைக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சோடனே அவருக்கு பிரசாதம்லாம் கொடுப்போம். அன்னதானம்லாம் போட்டு அவருக்கு கல்யாணத்துக்கு மொய் எழுத சொல்லுவாங்க. அவர் கல்யாணம் முடிஞ்சிட்ட பிறகு இங்கே பாருங்கள், இப்போ வெளியே வரதா டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் அவர் வருவார். இங்கே பாருங்கள், காமாட்சி அம்மன் இன்னைக்கு பார்வதி அவர் கூட வர மாட்டாங்க. காமாட்சி அம்மன் பார்த்திங்கன்னா அவங்களும் வர மாட்டாங்க. 2 பேருமே தனித்தனியாக ஒரு மூளைக்கு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், காமாட்சி அம்மனோட ஜடை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டு போய் உக்காருவார். இன்றைக்கி ஈரோண்டியே தனியாக ஊர்வலம் போவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிள்ளையாரும் வரமாட்டார், முருகர் வரமாட்டார், சேக்கரியார் யாருமே வரமாட்டாங்க. இங்கே பாருங்கள், காமாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. ஏன்னா கல்யாணம் நடக்கிறதுக்கோசம் அவங்களுக்குள்ள சண்டை ஆகி தனித்தனியாக அவங்க ஒரு சைடு போயிடுவார், இவங்க ஒரு சைடு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு கையில் ஒரு சொம்பு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சொம்பில் தான் எல்லாம் காசு போடுவாங்க. நம்மளால் முடிஞ்ச காசு போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா புடுப்புடுப்பு கையில் வேல் எல்லாமே வச்சுருப்பார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் நின்ன கோலத்தில் இருக்கார் பாருங்கள். எப்போவுமே உக்காந்துட்டு இருப்பார்ல, இன்றைக்கி நின்றுட்டு இருக்காரு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அவர் முடியெல்லாம் நல்லா விரித்து போட்டுட்டு அது மாதிரி கோபமாக இருப்பார். நாளைக்கு உங்கள் ஊரில் 10ஆம் நாள் திருவிழாவை சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அவர் எவ்வளோ அழகாக நின்றுட்டு இருக்காரு பாருங்கள். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரம் சுற்றிட்டு பூசணி சுற்றிட்டு தான் ஆரத்தி காமிப்பாங்க. அது எப்போவுமே அப்படி தான். உங்கள் ஊரில் சிவனுக்கு இப்படி மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவர் சொம்பு தெரிஞ்சு பாருங்கள் கீழே. பாருங்க, ஆரத்தி காமிக்கிறாங்க.
அவங்களுக்கு வந்து ஃபோட்டோலாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வீடியோ முடிஞ்சுன்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இருக்குது. தேங்க்யூ.